நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஃபர்ஸ்ட் பைக், ஃபர்ஸ்ட் மொபைல், ஃபர்ஸ்ட் கார் அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு போய் பார்த்த படம். எல்லாருக்குமே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்த படம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அந்த படம் ஒரு ஸ்பெஷல் மூவியாவும் நம்ம லைஃப்ல லைஃப் லாங் இருக்கும். என்னடா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. அப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு போய் பார்த்த படம் தான் ஜெயம் ரவியோட ஜெயம். என்னதான் இப்போ அவரோட நேம ரவி மோகன் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு எப்பவுமே அவரு ஜெயம் ரவி தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா அவரை அப்படிதான் அட்ரஸ் பண்ண போறேன். சினிமா குடும்பத்துல இருந்து வந்த ரவி 1993ல அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ண பாவா மாரடி படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 2003 மோகன் ராஜா தெலுங்கு ஜெயம் படத்தை தமிழ்ல அதே பேர்ல ரீமேக் பண்றாரு அவரோட தம்பியை வச்சு. டிரெக்டரா மோகன் ராஜாவும் ஹீரோவா ரவியும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ஜெயம் படத்துல. இந்த படத்துல தான் சதாவும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. என்னதான் ரீமேக் படமா இருந்தாலும் ஜெயம் படம் கொடுத்த சக்சஸ் ரவியை ஜெயம் ரவியா ஆக்குது. திரும்ப 2004 மோகன் ராஜா கூடவே இன்னொரு ரீமேக் படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. செகண்ட் படமே ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய பிரேக்கை கொடுக்குது. படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ஒரு மேஜிக்னே சொல்லுவேன். ஜெயம் ரவிக்கு ஒரு முக்கியமான படமா ஆகுது அவர் கரியர்லயே. அசினுக்கும் இது ஃபர்ஸ்ட் படம். 10 வருஷத்துக்கு அப்புறம் நதியாவும் இந்த படத்துல ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. இந்த படத்தை பத்தி ஒரு ட்ரிவியா சொல்லணும்னா விஜய் சேதுபதி இந்த படத்துல நடிச்சிருந்திருக்காரு. அவர் கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்ச 2வது படம் தான் இது. எம் குமரன்ல நதியா மேடம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பாக்ஸர்னு ஒரு மாசான ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷன் ஷாட் எடுக்கும்போது நான் அங்கே கீழே நின்றுட்டு இருந்தேன். அவர் மேடையில் இருந்தாப்புல நான் அந்த ஓகே சுந்தர் சார் பக்கத்தில் லெஃப்ட்ல நின்றுட்டு இருந்தேன். 2005 2 படம் ரிலீஸ் ஆகுது. தாஸ், மழை. அண்ணனோட டைரக்ஷன் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது டைரக்டர் கூட சேர்ந்து தாஸ் படத்தை பண்றாரு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துக்கு அப்புறம் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாம போகுது ஜெயம் ரவிக்கு. அடுத்து 3வது ரீமேக் படமா மழை, ஒரு புது டைரக்டர் கூட. படத்துல சில போர்ஷன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஸ்கிரீன் பிளே ரொம்ப வீக்காவே இருக்கும். லாஜிக்லாம் படத்துல சுத்தமா எதிர்பார்க்க முடியாது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் எப்படிடா தெலுங்குல அவ்வளோ பெரிய சக்சஸ் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு மழை. 2006 இதே திருடன் உனக்கும் எனக்கும்னு 2 படம் ரிலீஸ் ஆகுது. இதே திருடன் ஜெயம் ரவிக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளாப்பா ஆகுது. டைரக்டர் சரண் தலைக்கு அமர்கலம், அட்டகாசம், விக்ரம்க்கு ஜெமினின்னு மற்றவங்களுக்கு எல்லாம் மாசா படம் கொடுத்துட்டு அதை நம்பி வந்த ஜெயம் ரவிக்கு இப்படி பண்ணிட்டாரு. கண்டினியூஸா 3 படமும் சரியா போகாததுனால அண்ணங்கிட்டே திரும்ப வராரு ஜெயம் ரவி. அவரும் ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு 2 சக்சஸ்ஃபுல் ரீமேக் படம்க்கு அப்புறம் இன்னொரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்றாரு உனக்கும் எனக்கும்னு. என்னதான் ரீமேக்காவே இருந்தாலும் மோகன் ராஜா அது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபெக்ட் பேக்கேஜிங்ல கொடுக்கறதுல கிங்னே சொல்லலாம். இந்த தடவையும் அதை கரெக்டா பண்றாரு. படம் சக்சஸ் ஆகுது. டைரக்டர் எழிலோட தீபாவளி. பில்லு சுசின்னு படத்தோட கேரக்டர்ஸ் மைண்ட்ல பெர்மனண்டாவே ரிஜிஸ்டர் பண்ணுச்சு தீபாவளி படம். யுவனோட இந்த ஆல்பம் சார்ட் பஸ்டர் சக்சஸ் ஆகுது. 2008 பேக் டு பேக் சக்சஸ்க்கு அப்புறம் திரும்ப அண்ணனோட சேர்ந்து 4வது தடவையா இன்னொரு ரீமேக் படம் பண்றாங்க சந்தோஷ் சுப்பிரமணியம். இந்த கூட்டணி ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்குமோ அதுவே நடக்குது. படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. ஜெயம் ரவிக்கு அவரோட கரியர்லயே முக்கியமான படமா அமையுது சந்தோஷ் சுப்பிரமணியம். படத்துக்கு டிஎஸ்பி போட்ட மியூசிக் எல்லாமே வேற லெவல் ஹிட் ஆச்சு. படத்துல காமெடி, எமோஷன்ஸ், சென்டிமெண்ட், சாங்ஸ்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வச்சு கொடுத்தாரு மோகன் ராஜா. அதே வருஷம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது தாம் தூம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே கொண்டு போயிருந்திருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலா மாறிடுது. அதுக்கு என்ன ரீசன்னா படத்தோட டைரக்டர் ஜீவன் ரஷ்யால ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது கார்டியக் அரெஸ்ட்ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் படத்தோட ரிமைனிங் போர்ஷன் அவரோட ஒய்ஃப் அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ரெட் கார்னர்னு ஒரு ஹாலிவுட் படத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் தாம் தூம். அதே வருஷம் ரிலீஸ் ஆன வெள்ளித்திரை படத்திலையும் கேமியோவும் பண்ணியிருந்தாரு. 2009 எஸ்பி ஜனநாதனோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது பேராண்மை. இதுவரை நம்ம எப்படி ஜெயம் ரவியை அவர் படங்கள்ல ஒரு சாஃப்ட் சைட்ல பார்த்தோமோ இந்த தடவை அப்படி இல்லாம இன்டென்ஸா ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருந்தாரு. அவரை இந்த மாதிரி ஒரு ரோல்ல பார்க்கறதுக்குமே புதுசா இருந்துச்சு. அதை சூப்பராகவும் பண்ணியிருந்தாரு. எனக்கு ஜெயம் ரவியோட படங்கள்லயே இந்த படம் ரொம்ப ஃபேவரட்னே சொல்லுவேன். எத்தனை தடவை இந்த படம் பார்த்தாலும் அந்த படத்துல இருக்க அந்த த்ரில், அந்த இன்டென்ஸ் எப்பயுமே குறையாது. அது ஒரு தடவையும் அப்படியே தான் இருக்கும். பேராண்மையோட சக்சஸ்க்கு அப்புறம் 2010 தில்லாலங்கடி ரிலீஸ் ஆகுது. மோகன் ராஜா ஜெயம் ரவி காம்போல 5வது ரீமேக் படமா ரிலீஸ் ஆகுது தில்லாலங்கடி. நிறைய பேருக்கு இந்த படம் அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல ஒன்னா இருக்கும். ஏன்னா சன் டிவி ப்ரோமோல ரிப்பீட்டடா போட்டுட்டே இருந்தாங்க. தெலுங்குல கிக் படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. பட் அந்த சக்சஸ் அதோட தமிழ் ரீமேக்
ரீமேக்குக்கு கிடைக்காம போகுது. ஃபர்ஸ்ட் டைம் மோகன் ராஜாக்கு அவர் பண்ண ரீமேக்லே இந்த படம் தான் ஃபிளாப் ஆகுது. பட் படத்துல வந்த சொல் பேச்சை கேட்காத சுந்தரிய சாங்கோட மேக்கிங் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. 2011 எங்கேயும் காதல் ரிலீஸ் ஆகுது. படத்துக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. அதுக்கு காரணம் ஹாரிஸ் போட்ட சாங்ஸ். படத்தோட ஆல்பமும் சார்ட் பஸ்டர் ஆச்சு. பட் படம் தான் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம போகுது. அதே வருஷம் ரிலீஸ் ஆன கோ படத்துலயும் ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு ஜெயம் ரவி. 2010 ஸ்டார்ட் பண்ண டைரக்டர் அமீரோட ஆதி பகவான் படம் 2 வருஷமா ஷூட் பண்ணாங்க. அதனாலேயே 2012 ஜெயம் ரவிக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. 2013 ஆதி பகவான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ஜெயம் ரவியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்களே தவிர படத்தை பத்தி யாருமே பெருசா பேசல. ஏன்னா ரைட்டிங் வைஸ் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. அமீர் கிட்ட இருந்து யாருமே இப்படி ஒரு படத்தை எதிர்பார்க்கவே இல்லை. படமும் சக்சஸ் ஆகாம போகுது. 2014 சமுத்திரகனி டிரெக்ஷன்ல நிமிர்ந்து நில் இன்னொரு டூவல் ரோல் படம். படத்தோட ரிலீஸ்க்குமே பிரச்சனை வந்துச்சு. ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகி ஒரு நாள் லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆயிடுச்சு. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து படத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. 2015 ஜெயம் ரவிக்கு ஒரு முக்கியமான வருஷம்னே சொல்லலாம். அந்த வருஷம் ரோமியோ ஜூலியட், சகலகலா வல்லவன், தனி ஒருவன், பூலோகம்னு 4 படம் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் லக்ஷ்மண் டெபியூ பண்றாரு ரோமியோ ஜூலியட்ல. என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் இந்த படம் கமர்ஷியல் சக்சஸை கொடுத்துச்சு அந்த டீமுக்கு. ரோமியோ ஜூலியட் ரிலீஸ்க்கு அப்புறம் அடுத்த மாசமே ரிலீஸ் ஆகுது சகலகலா வல்லவன். சூரஜ் டைரக்ஷன்ல வந்த இந்த படம் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகுது. இதுவரை ரீமேக் படம் மட்டுமே பண்ணிட்டு வந்த மோகன் ராஜா இந்த தடவை நானே ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு படம் பண்ணா அது என்ன ஆகும்னு காமிக்கிறாரு தனி ஒருவன் பண்ணி. படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் இந்த டேலண்ட்டை வச்சுட்டு தான் நீங்க ரீமேக் படம் பண்ணிட்டு இருந்தீங்களா மோகன் ராஜா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு. ஜெயம் ரவிக்கு மட்டும் இல்லாம அரவிந்த் சாமிக்கும் இந்த படம் ஒரு கம்பேக்கை கொடுத்துச்சு. இப்பா பாதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். டாப் 20 தமிழ் ஃபிலிம்ஸ்னு எடுத்தா அதுல கண்டிப்பா தனி ஒருவன் இருக்கும். காலத்துக்கும் பேசுற மாதிரியான ஒரு படத்தை பண்ணி கொடுத்தாரு மோகன் ராஜா. அந்த வருஷத்தோட கடைசி படமா ரிலீஸ் ஆகுது பூலோகம். 2012 ஸ்டார்ட் பண்ண இந்த படம் நிறைய டிலேஸ்க்கு அப்புறம் 2015 ரிலீஸ் ஆகுது. பூலோகம்ல ஜெயம் ரவியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பிளஸ்ஸா இருந்துச்சு. அவரு அந்த ரோலுக்காக போட்ட எஃபோர்ட் எல்லாமே ஸ்கிரீன்ல தெரிஞ்சது. பட் படத்துல இருக்க வேண்டிய மற்ற விஷயம் எல்லாமே ரொம்ப வீக்காவே இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் தனி ஒருவனுக்கு அப்புறம் இந்த படம் ஒரு ஆவரேஜா அமையுது. 2016 தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஜாம்பி படம் ரிலீஸ் ஆகுது மிருதன். ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னே சொல்லலாம். பட் படமா பார்க்கும்போது ஹாலிவுட்ல நம்ம நிறைய ஜாம்பி படம் பார்த்ததுனால அந்த ஜாம்பி படத்துல கிடைச்ச எஃபெக்ட் இதுல கிடைக்காம போகுது. ஜாம்பின்னு படத்துல காட்டும் போதெல்லாம் சுத்தமா பயமே கிரியேட் ஆகல. 2017 2 படம் ரிலீஸ் ஆகுது, போகன், வனமகன். இந்த 2 படமுமே ஜெயம் ரவிக்கு பெருசா எந்த சக்சஸுமே சேர்த்து கொடுக்கல. 2018 டிக் 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 அடங்க மறுன்னு 2 படம் ரிலீஸ் ஆகுது. சக்தி சௌந்தரராஜன் எப்படி ஃபர்ஸ்ட் தமிழ் ஜாம்பி படம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த தடவை ஃபர்ஸ்ட் தமிழ் ஸ்பேஸ் படம் பண்றாரு. என்னதான் ஒரு படத்துலயுமே ஒரு புது அட்டம் பண்ணாலும் அவங்களுக்கான சக்சஸ் கிடைக்காம தான் போச்சு. அடுத்ததா ரிலீஸ் ஆன அடங்கமறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிவெஞ்ச் ட்ராமா. பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் சக்சஸை கொடுத்துச்சு இந்த படம் ஜெயம் ரவிக்கு. 2019 பிரதீப் ரங்கநாதன் டைரக்டோரியல் டெபியூ பண்றாரு கோமாளி படம் மூலியமா. தனி ஒருவன் படத்துக்கு அப்புறம் இந்த படம் ஜெயம் ரவிக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஆகுது. கடைசி 4 வருஷத்துல என்னதான் டிஃப்ரெண்ட் அட்டம் ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுல கிடைக்காத சக்சஸ் கோமாளி படம் அந்த சக்சஸை கொடுக்குது ஜெயம் ரவிக்கு. அதுதான் அவரோட கடைசி சக்சஸ் படம்னே சொல்லலாம். 2019 அப்புறம் ரிலீஸ் ஆன எந்த படமுமே சக்சஸா அமையல பொன்னியின் செல்வன் தவிர. கோமாளிக்கு அப்புறம் ஜெயம் ரவியோட ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். 2020 கொரோனானால எந்த படமும் இல்ல. 2021 ஜெயம் ரவியோட 25th படமா பூமி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அவங்களோட 25th 50th படம்லாம் ஸ்பெஷலா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் இங்க ஜெயம் ரவியோட 25th படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம ஓடிடில ரிலீஸ் ஆகி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. 2022 பொன்னியின் செல்வன் 1 ரிலீஸ் ஆகுது. என்னதான் படம் சக்சஸ் ஆனாலும் ஒரு மல்டி ஸ்டாரர் படம்னால ஜெயம் ரவிக்கு ஸ்கோப் கம்மியா தான் இருந்துச்சு. அவரோட படம் பார்க்குற ஃபீல் கிடைக்காம போச்சு அந்த படத்துல. 2023 அகிலன், PS2, இறைவன் 3 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல PS2 தவிர மிச்ச 2 படமுமே ஃபெயிலியரா தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் 2024 ரிலீஸ் ஆன சைரன் பிரதர்னு 2மே திரும்ப ஃபெயிலியரா தான் கொடுத்துச்சு ஜெயம் ரவிக்கு. ஆல்ரெடி பல வருஷமா சக்சஸை பார்க்காம இருக்க இன்னொரு பக்கம் அந்த வருஷம் அவருக்கு டிவோர்ஸும் ஆகுது. அந்த கான்ட்ரோவர்சியில மாட்டி அவரோட பேர் ஸ்பாயில் ஆகுது. 2025
2025 காதலிக்க நேரமில்லை ரிலீஸ் ஆகுது. அட்லீஸ்ட் இந்த படமாச்சும் ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைச்சேன். பட் அதுவும் ஃபெயிலியர் தான் ஆச்சு. பொன்னியின் செல்வனை தவிர வேற எந்த படமுமே இந்த கடைசி 5 வருஷத்துல ஜெயம் ரவிக்கு சக்சஸே கொடுக்கல. ஆல்ரெடி அவரோட பேரை மறக்கிற மாதிரி தான் அவரோட படங்களும் இருக்கு. இந்த டைம்ல போய் அவரோட நேமை ரவி மோகன் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு அந்த படம் மூலியமா ரவி மோகன் சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கும். பட் அதுவும் இல்லை. அவரோட அப்கமிங் லைன் படங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஜீனி படத்துக்கு பூச்சை போட்டாங்க. பட் இன்னிய வர எந்த அப்டேட்டுமே இல்லை. அடுத்து டாடா டைரக்டர் கூட பண்ற கராத்தே பாபு இருக்கு. டைட்டில் டீசரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராமிசிங்காவே இருந்துச்சு. அதே லைனப்ல தனி ஒருவன் 2வும் இருக்கு. பட் இதெல்லாம் எப்போ வரும்னே தெரியல. ஹீரோவா இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டகனிஸ்ட் ரோலும் பண்றாரு எஸ்கேவோட பராசக்தியில. அகைன் ஒரு மல்டி ஸ்டாரர் படம். எந்த அளவுக்கு இவருக்கு ஸ்கோப் இருக்கும்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரீசெண்டா ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படமா ப்ரோகோட் வருது. படத்தோட ப்ரோமோவும் நல்லாவே இருந்துச்சு. இது இல்லாம டைரக்ஷன் சைடும் போறாரு. யோகி பாபுவை வச்சு அண்ட் ஆர்டினரி மேன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டிரெக்டும் பண்றாரு. ஜெயம் ரவியோட லைனப்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.